வயிற்றுக்குள்ள இருக்கும்போது எப்படி சொல்றான்? வளகாப்புன்னு சொல்றான். வயிற்றுக்குள்ள இருக்கும்போது என்ன பண்றாங்க? கூட்டிட்டு போய் வளகாப்பு நடத்தும்போது ஐயனை கூட்டு போய் தேதி, அப்புறம் அவன் ஒரு தேதி பிக்ஸ் பண்ணி அன்னைக்கு அழுது 4 நட்சத்திரம் பார்த்து வீட்டுக்கு கூட்டு போறான். உலகத்தையே பார்க்கல. வளகாப்பு 5 மாசத்துக்கு நடத்துது, 7 மாசம் முழுசா வயிற்றுக்குள்ள முளைக்காத பாப்பானுக்கு அழுக ஆரம்பிச்சாங்க. உலகத்தையே இன்னும் பார்க்கல. பாப்பானுக்கு ஜோசியம் வீட்டுக்கு கூட்டு போறான். உள்ள பிறந்துருச்சு. பிறந்தோன்னு ஜோசியம் பார்க்க போனான். பிறந்த நேரம் சரியா தப்பான். அதுக்கு ஏதாவது சாந்தி கழிப்புமா அதுலயும் பாதி சொல்லிடுறானா. புள்ள போக்கு பெருசாக்குள்ள காது குத்துறதுன்னு ஒண்ணு நடப்பான். அதுல பாதி சொல்லிடுறானா. அப்புறம் சோறு விட்டுறதுக்கு குலதெய்வ கோயில் போட்டுவானா. அங்க ஒரு பாப்பாண்ட 4 பார்த்து நஸ்திரம் பார்த்து கொடுக்கணும். புள்ள பெருசா போச்சு பொங்கல் பிள்ளைய போச்சுன்னா வயசுக்கு வந்தா ருது ஜாதகம் ஒண்ணு எழுதுமா. ருதுக்கு வந்தது வயசுக்கு வந்தது. அதை பிடிச்சோட கல்யாணம் பண்றதுக்கு பொருத்தம் பாக்குறதுக்கு ஃபேமிலி ஜோசியர் ஒண்ணு வச்சிருப்பான். இவன் அவன் ஃபேமிலி ஜோசியர் ஒண்ணு வச்சிருப்பான். 2 பேரும் சேர்ந்து காமன் ஜோசியத்தை போவானுங்க. அவன் கண்ண பொருத்தம் ஒரு 8 பொருத்தம் 11 பொருத்தம் பார்ப்பான். அப்புறம் இதை போய் கவுளி வாக்கு அது இதுன்னு கேட்கணும். கேட்டு அதுக்கப்புறம் இவங்க பூ கேட்டு சாமிட்ட இவன் 2 பேரும் பொருத்தம் பார்த்து இவன் நம்மளை கூட்டிட்டு போய் கல்யாண வாசல் நிற்கும் போது முகூர்த்தத்துக்கு ஒரு நேரம் குறிப்பான். அந்த முகூர்த்த நேரத்துக்கு முகூர்த்த கால் போடுறதுக்கு ஒரு நேரம் குறிப்பான். அதுல கொஞ்சம் சொல்றானா. சரி முகூர்த்த நேரத்தோட விட்டானா முகூர்த்த நாள் வச்சு முகூர்த்த நேரத்தை ஒதுப்பான். சரி தொலையட்டும் இப்பவாது விட்டுவானா. கொண்டாடி தொடாத சாந்தி முகூர்த்தத்துக்கு இவன் தான் நேரம் இருக்கணும். சரி தொலையட்டும் அப்படி இப்படி பண்ணி செத்து தொலைச்சிட்டான்னு வச்சுக்கோ. இவன் செத்தது நல்ல நாளா இல்லையான்னு சொல்லி போட்டு வீடு அடைச்சிடணும். அடைச்சிட்டு 1 வருஷம் கழிச்சு தரணும். அதுக்கு ஒரு பசு பூஜை பண்ணணும். கோ பூஜை அதை கொண்டு விட்டு இவங்க கையில போய் தரணும். அது எப்படி? கன்றுடன் தாயுடன் கன்று இணைந்து நிற்கவே செஞ்சு கொடுத்தாங்க. ஏன்னா இவனுக்கு பால் கறக்க முடியாதுல்ல. செத்ததுக்கு அப்புறம் கருமான் வயிற்றுக்குள்ள வராதுக்கு முன்னையே ஐயனுக்கு அழுக ஆரம்பிச்சு செத்து போயும் அழுதுகிட்டு இருக்கிறான். 75% of income was exploited, not only exploited, sexploited. எங்களுக்கு அதுல இருந்து விடுதலை பெற்ற மக்கள், லிபரேட்டட் மக்கள், அப்பா இந்த பாப்பா கொடுமையிலிருந்து விடுபட்டு ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்ட மக்கள் கொஞ்சம் மூச்சு வாங்கலாம். தேசத்துறை ஏடா உனக்கு காசு கொடுக்கலன்னா அதான் முஸ்லிம்களே எதுக்குறோம்னா இவனுக்கு காசு போக